அவர்கள் எல்லாம் முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்தோம் என்பதற்காக வேண்டி முஸ்லிமானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை, தூதருடைய பொன்மொழிகளை பார்த்து படித்து விளங்கி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். ஏகத்துவம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். இணை வைத்துடைய விபரீதம் அவர்களுக்கு புரியும். தூதரை பின்பற்றாவிட்டால் மறுமையில் ஏற்படுகிற இழப்புகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். இறைவனால் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்தால் ஏற்படுகிற கொடுமை, இறைவனால் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்யும் போது கிடைக்கக்கூடிய பரிசு மறுமை நாளில் என்னவென்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அப்படி இஸ்லாத்தில் வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயம் ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை இந்த உலகத்திற்கே உன்னை நான் அதிபராக மாற்றுகிறேன் என்று சொன்னாலும் அதை தூக்கி வீசிவிட்டு மார்க்கம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற கூட்டம் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை எதை கொடுத்தும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த கூட்டத்திற்குரிய ஒரே விலை சொர்க்கம் மட்டும்தான். அவர்களை எல்லாம் நாட்டினுடைய ராணுவத்தை வைத்தோ, காவல்துறை அதிகாரிகளை வைத்தோ, நாட்டில் இருக்கிற சட்டங்களை வைத்தோ மிரட்டி அடிவணிய வைக்கலாம் என்று சொன்னால் அவர்கள் தான் தோற்று போவார்களே தவிர இவர்கள் தோற்க மாட்டார்கள். காரணம், இன்னல்லதீன நிச்சயமாக யார் قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. நிச்சயமாக எங்களுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் உறுதியாக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு காப்பாற்றுவதாக திருக்குர்ஆனிலே வாக்களித்த கூட்டம் அந்த கூட்டம். அது 5 லட்சம் ரூபாய் அல்ல, 50 கோடி அல்ல, 5000 கோடி அல்ல, நாட்டுக்கே உன்னை அதிபராக மாற்றுகிறேன் என்றாலும் அவைகளெல்லாம் இவருடைய கால் தூசிக்கு சமம் என்று சொல்லி ஈமானையும் இஸ்லாத்தையும் எதற்காக வேண்டி விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற கூட்டம் ஒரு கூட்டம். விலை போகாத கூட்டம், அல்லாஹ்வுடைய கூட்டம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம். நான் அவர்களை நேசித்தேன், அவர்களும் என்னை நேசித்தார்கள் என்று சொல்லுகிற கூட்டம். விலை போகாத கூட்டம் சமுதாயத்திலே முதல் தரத்தை உடையவர்கள்.